வணக்கம் மக்களே. ஒரு வழியா மென்டல் ஹெல்த்தை காப்பாத்திட்டாங்க மக்களே. இரண்டாவது முறையா இந்தியா பேர்ல சாம்பியன் ட்ரோஃபி எழுதியாச்சு. வாங்க உள்ள பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங்கா சேர் செஞ்சாங்க. ஓப்பனிங் ஆன எங்கு 15 ரன்ல நம்ம வருண் கிட்ட அவுட் ஆக, ரச்சின் ரவீந்திராவும் 37 ரன்ல குல்பித் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வில்லியம்சனு 11 ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. அப்புறமா வந்த மிச்சலு பொறுமையான ஆட்டத்தை ஆடி ஒரு 63 ரன் சேர்த்தாரு. அடுத்து வந்த வீரர்களால் அதிக ரன் எடுக்க முடியாம இந்தியாவோட சுழல்ல சிக்கி கொண்டாங்க. பிரேஸ்வெல் மட்டும் கடைசி வரை ஆட்ட விளக்காம 53 ரன்களுடன் களத்தில் இருந்தார். 50 ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி 251 ரன்கள் எடுத்தது. இந்த சுலபமான இலக்குடன் கிளம்புறீங்க இந்திய அணி. தொடக்க ஆட்டக்காரன் நம்ம கேப்டன் ஹிட்மேன் ஒரு ஒன் மேன் ஷோவை நிகழ்த்தினே சொல்லலாம். அவரு வழக்கமான தன்னுடைய பாணியில ஆடி 76 ரன்களே சேர்த்தாரு. அடுத்தா வந்த கில்லும் 31 ரன்ல அவுட் ஆகும். நம்ம சேஸ் மாஸ்டர் கிங் கோலி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டான், ஆனா அவரும் ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக வந்தாங்க விநாயக் மாதவ், அதாங்க சுரேஷ் ஐயர். இந்த புல் டோர்னமெண்ட்டோட இந்தியாவோட பில்லர்னா இவர் தான். அவரும் ஆஃப் செஞ்சுரி போடுவார்னு பார்த்தோம், ஆனால் 48 ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாரு. அப்புறமா தான் வந்த நம்ம கிளாசிக் ராகுல் கடைசி வரை நின்று நிதானமா ஆடினாரு. அப்புறம் அந்த ஹார்திக் பாண்டியாவும் 18 அவுட் ஆக கடைசியில ஜிட்டு ஒரு 4 அடிச்சு இந்தியாவுக்கு சாம்பியன் ட்ரோஃபை வாங்கி